கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் 2 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சு திக்காக வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை தூவி இறக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.